வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து நம்மளுக்கு அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னது அக்னிவீருக்கு நம்மளுக்கு வந்து சோல்ஜர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறது தான் போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. ஸோ என்னெல்லாம் ப்ராசஸ்ஸு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 70-75 பக்கம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி ஹிந்தி பாதி இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு 30 பேஜ் தான் வரும். ஸோ அதில் நம்ம முக்கியமான என்ன இன்ஃபர்மேஷனோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அப்படின்றவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சதர்ன் ரீஜனில் நம்மளுக்கு சென்னை அப்படின்ற பேஸ் பண்ணதில் ஒரு 3 இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருச்சி, இன்னொன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர். ஸோ இது எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருச்சி ஏஆர்ஓக்கு அப்ளை பண்ணால் இந்த ஊருக்காரங்க எல்லாருமே திருச்சி ஏஆர்ஓக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஆர்ஓ கோயம்புத்தூர், ஏஆர்ஓ சென்னை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. பட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ஸோ அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேறு, ஊர் மட்டும்தான் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து ஏஆர்ஓ திருச்சியா, அப்போ திருச்சிக்குள்ள என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், தென்காசி, திருநெல்வேலி, இவங்க இந்த ரீஜனில் இருக்க எல்லாருமே நம்ம வந்து திருச்சியில் தான் அப்ளை பண்ணோம். அந்த கோயம்புத்தூர் அப்படின்றப்ப கோயம்புத்தூருக்கு ஒரு ஊர் சேர்ந்த இதே மாதிரி ஒரு ஊர் கொடுத்துருப்பாங்க நிறையா. அப்போ சென்னைக்கு இதே மாதிரி ஊர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாமே சென்னை அப்படின்றத அப்ளை பண்ணும், திருச்சி கோயம்புத்தூர் அப்படின்றத பிரித்து அப்ளை பண்ணும். அவ்வளோ, வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணல ப்ரொசீஜரு, எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 13 ஏப்ரல் 1 வரைக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் திட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னது ஒரு 1.5 மாதம் கிட்ட இருக்கா. அப்போ பிப்ரவரியில் பாதி, மார்ச் ஃபுல்லாக, ஏப்ரல் 1 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போ இதுக்குள்ள இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு அப்ளை பண்ணி முடிக்கணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 ஜூன் 15 ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஆக்சுவலாக இது என்ன சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து தாண்டியும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் மோஸ்ட்டாக என்னது ஜூன் மாதத்தில் எக்ஸாம் வந்துடும் அப்படின்றது தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன், புதுசாக நான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி படிச்சிருந்தாலும் சரி, டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்க கூட என்னது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். 17.5 வயசு வந்து 21 அப்படின்றது இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா 21 இருந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது +1 பண்ணி 22 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம், ஏஜ் லிமிட்லாம் வந்து டேட்டே கொடுத்துருப்பாங்க அக்யூரேட்டாக. நீங்கள் வந்து இந்த ஏஜ்லாம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்றப்ப இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 வருஷம் நம்ம போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 வருஷம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நிறைய அலவன்ஸ் கொடுப்பாங்க. இதுலேயே நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25% ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பெர்மனெண்ட்டாக ஆக்குறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் என்னைக்கு எக்ஸாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, என்னெல்லாம் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்னிவீரில் ஜிடி இருக்குது, ஜென்ரல் டியூட்டி இருக்குது. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னது கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது, ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏஜ் லிமிட் வந்து 17 22 வயசு வரைக்கும். இதுக்கு முன்னாடி 21 வயசாக இருந்துச்சு, இப்போ 22 வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஓபிசி இருந்தால் ரிலாக்ஸேஷன் இருக்குமா, எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் வாங்கினா அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ யாராக இருந்தாலும் இந்த கேட்டகரி ஓபிசி, எஸ்சி எஸ்டி அன்ரிசர்வ்டு எதுவுமே இதுக்கு அக்னிவீருக்கு அப்ளை ஆகாது. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th நீங்கள் வந்து மினிமம் 45% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 மார்க் அப்படின்னா நீங்கள் வந்து 225 மார்க் கிட்ட எடுத்துருக்கணும். அப்போ 45% அப்படின்னா எவ்வளவு, 225 மார்க் எடுத்துருக்கணும். ஸோ 5 சப்ஜெக்ட்லையுமே நம்ம என்னது டோட்டலாக வந்து ஒரு 225 மார்க் கிட்ட எடுத்துருக்கோமா. ஓகே, அதே மாதிரி மினிமம் 33% எடுத்துருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்படி எடுத்திருந்தா தான் நீங்கள் பாஸ் ஆகி வர முடியும். ஸோ அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 33% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி இந்த இது வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னா, லைட் மோட்டார் வெஹிக்கிள் எல்எம்பிஓ இல்லை ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஹெச்எம்பிஓ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு, ஜென்ரல் டியூட்டி. சரி, டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன், 10th +2 முடிச்சிருக்கணும். அப்போ 10th +2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் எப்படி இருக்கணும், சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். இது எல்லாத்துலேயும் எவ்வளோ மினிமம் 50% மொத்தமாக நீங்கள் டோட்டலாக 500க்கு 50% அப்படின்னா 250 எடுத்துருக்கணும். 600க்கு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா 300 எடுத்துருக்கணும். அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு டோட்டல் மார்க்கில் 50% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்களும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 10th வேற நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேஷனலுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து 12th ஒகேஷனல் குரூப் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் நான் என்னெல்லாம் படிச்சிருந்தேன் எனக்கு வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சயின்ஸ் ரிலேட்டட், டெக் ரிலேட்டடாக, வெப் அப்ளிகேஷனோ இல்லை நீங்கள் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐயில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, மெக்கானிக் டீசல், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டரு, ஸோ இதை எடுத்து நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் அப்ளை பண்ணலாம். எது போஸ்ட்டுக்கு? அக்னிவில் டெக்னிக்கலுக்கு. ஸோ நீங்கள் எதை படிச்சிருக்கீங்க, ஏன்னா அவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் எது படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் படிச்சிருக்கிறது இதில் இருக்கா அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஸ்டோர் கீப்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் 10th +2 டிகிரி வந்து என்னது ஆர்ட்ஸ் படிச்சிருக்கோம், மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, செக்யூரிங் 50% இன் இங்கிலீஷ், மேக்ஸ். அந்த மேக்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் மேக்ஸாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், புக் கீப்பிங் இருக்கலாம், இது மூணுமே இருந்து நீங்கள் 50% மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இன் 12th ஸ்டாண்டர்ட் இஸ் மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேண்டேட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அடிப்படை தான். ஸோ அது நீங்கள் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஓகே. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 50% நீங்கள் எடுத்துருக்கணும் இந்த இதில் சப்ஜெக்ட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜும் அதே மாதிரி தான் 17.5 to 22 years. இதே வந்து நீங்கள் ட்ரேட்ஸ்மேன், அக்னிவேட் ட்ரேட்ஸ்மேன்னா எல்லா ஆர்ம்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம், இதில் ட்ரேட்ஸ்மேனில் 2 இருக்குது, 10th பாஸும் இருக்குது, 8th பாஸும் இருக்குது. ஸோ 10th பாஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், 8th பாஸ் பண்ணிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 8th படிச்சிருக்கேன், ரொம்ப பேசிக்காக நான் 8th தான் என்னால் அதுக்கு மேலே படிக்க முடியல, நான் 8th தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஏதோ வேலைக்கு போயிட்டேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஒரு 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வரும். நான் அதையும் காமிக்கிறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு ஆள் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்னா 2 ட்ரேட் அப்ளை பண்ணலாமா. ஸோ 2 கேட்டகரி அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ஒன்று வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் டியூட்டி ஒன்று அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் 2 அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜிடி இல்லை ஸ்டோர் கீப்பர் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ட்ரேட் நீங்கள் 2 கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரேட்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ட்ரேட்ஸ்மேன் பார்க்குறப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ட்ரேட் கொடுத்துருப்பாங்களாம். அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் கொடுக்கணுமா. ஒரு 9 ட்ரேட் இருக்குன்னா நீங்கள் வந்து 2 ட்ரேடை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் 9க்குமே என்ன பண்ணால் வரிசைப்படுத்தணும். ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9ல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்குறேன், செகண்ட் இது கொடுக்குறேன், தேர்டு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரேடில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மார்க் அடிப்படையில். இது 10th இருக்குது, 8th பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் இருக்கும். 2 ட்ரேடை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10th 12th நான் இப்போ தான் எழுதியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக, இல்லை எழுத போகிறேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இது வந்து முடிகிறப்ப நீங்கள் சர்டிஃபிகேட் வந்துடும்ல உங்களுக்கு, அதனால நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இங்கே டேட் ஆஃப் பர்த் தான், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஏஜில் கூட நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நம்ம வந்து 17.5 வயசா 17 வயசா என்னன்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க டேரெக்டாக டேட்டே கொடுத்துட்டாங்க, மற்றபடி டேட் ஆஃப் பர்த்தில் எந்த டவுட்டும் நம்மளுக்கு வராதுல்ல. இப்போ ஜூலை 1 2005 இருந்து ஜூலை 1 2009 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து வேறு எந்த டேட்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஜூலை 1 2005 ஜூலை 1 2009 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இந்த நான் ஒருவேளை ஜூலை 1 2005 பிறந்திருக்கேன், நான் அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அதான் சொல்லியிருக்காங்க, போத் டேட்ஸ் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது, 2 டேட்டுமே இன்க்ளூடட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டில் பிறந்தாலும் சரி, இந்த டேட்டில் பிறந்தாலும் சரி கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபிசிக்கலில் வந்து நம்ம பார்ப்பாங்கல்ல, வந்து ஹைட் இருக்கா, நம்மளுக்கு செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சதர்ன் பிளேன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டேட் வருது, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா. இது மூணுமே என்னன்னா சதர்ன் அப்படின்ற பிளேன்ஸில் வருது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், 166 இருக்கணும். இப்போ வந்து டெக்னிக்கல்லாம் 165 இருக்கணும். ஸ்டோர் கீப்பர், கிளர்க்கு இந்த மாதிரிலாம் 162 இருக்கணும். ஸோ மினிமம் செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷனோட உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிஎம்ஐயும் கொடுத்துருப்பாங்க. சரி, ஹைட்டு மட்டும் அப்போ போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹைட்டுக்கு ஏற்றப்பல வெயிட் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைட்டு கொடுத்துருப்பாங்க, மினிமம் வெயிட்டு, மேக்ஸிமம் வெயிட்டு, ஏஜோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டு வந்து 166 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட மினிமம் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 49.6 இருக்கணும். நீங்கள் மினிமமாக கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம்லேயுமே 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ மினிமம்க்கு வந்து ஏஜெல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணல, நம்ம ஆல்ரெடி எந்த ஏஜ்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த 17 இருந்து 22க்குள்ளே எந்த ஏஜ்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம்க்கு லிமிட் கொடுத்துருக்காங்க.
இப்போ 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமமே 60.6 தான் இருக்கணும். 60 கிலோ 600 கிராம் அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னது எழுத முடியாது இந்த எக்ஸாம். ஸோ ரிஜெக்ட் ஆயிருவீங்க ஃபிசிக்கலில். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 20க்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 63.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஹைட்டுக்கு என்ன ஹைட் இருக்கோமோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்த்துங்க. இது மினிமம், இது ரெண்டுமே என்னது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்க்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது நிறையா இருக்கிறத பார்த்து யாரும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா. ஒருத்தர் 165 இருப்பாங்க, 169 இருப்பாங்க, 170 இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கானதான் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இத்தனை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அவங்க ஹைட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இப்போ நேஷனல் இன்டர்நேஷனல் போனவங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் ஹைட்டில், செஸ்ட்டில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். இது வந்து சும்மா நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு வந்து கேட்டகரி பேஸ் பண்ணி அக்னிவீர் வந்து டோட்டல் 200 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு என்ன இருக்கோ அந்த என்ன ரெப்ரசன்டேஷனோ அதுக்கு ஏற்றாப்புல. இப்போ SOSனா சன் ஆஃப் வந்து சோல்ஜர்ஸ் வந்து இப்போ யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்றவங்க சன்ஸு, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, விடோஸ் இந்த மாதிரி இருப்பாங்களா அவங்களோட சன்ஸுக்கெலாம் சொல்ல வந்து மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு முக்கியமாக எல்லாரும் காமனாக வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா NCC சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. NCCயில் நம்மளுக்கு 3 இருக்கும், ABCன்னு. ஸோ அவங்களுக்கான மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க்ஸு, 10 மார்க்ஸு, 20 மார்க்ஸ்னு. ஸோ A வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸு, B வச்சுருந்தீங்கன்னா 10 மார்க்ஸு, C வச்சுருந்தீங்கன்னா 20 மார்க்ஸ். இது வந்து மேலே உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க என்னென்ன இதுக்குன்னு. கிளர்க்கா, இல்லை GDயா, இல்லை வந்து கிளர்க்கா, டெக்னிக்கலா, இல்லை ட்ரேட்ஸ்மேன் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மார்க் எப்போ வரும்? நான் ப்ரிலிம்ஸ் மார்க் எழுதுறேனே அப்பயே வருமானு கேட்டால் அப்போ வராது உங்களுக்கு. நீங்கள் ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான் இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சோன்னா அந்த மார்க் உங்களுக்கு ஆட் ஆகாது, ஃபைனலில் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுக்கு இப்போ நிறையா கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு வந்து என்ன வந்து எலிஜிபிளாக இருக்குது, நம்ம எது வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இப்போ NCC சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ரிபப்ளிக் டே பரேட்லையும் நீங்கள் வந்து போயிருந்தீங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரிபப்ளிக் டே பரேட் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 25 மார்க் வரைக்கும் தராங்க மேக்ஸிமமாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான இதுவும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ 10th + 2 இயர்ஸ் ITI படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 20 மார்க் தராங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா என்னதான், டெக்னிக்கலில் 20 மார்க் எக்ஸ்ட்ராவாக வருது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th + 2 ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தவங்களுக்கு 30 மார்க்ஸ் தராங்க. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு ITI முடித்தவங்களுக்கு 30 மார்க்ஸு. +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ITI, இப்போ இது 1 இயர் கோர்ஸா, அப்போ 2 இயர்ஸ் ITI படிச்சிருந்தேன்னா 40 மார்க்ஸ். இப்போ +2 முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கேன், டிப்ளமோவும் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு 50 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு என்னது தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான லீவ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் லீவ் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 30 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நடுவில் ஏதாவது சிக் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கான மெடிக்கலில் லீவும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமானது என்னெல்லாம் வந்து அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது மந்த்லி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் இப்போ நம்மளும் மொத்தம் சொன்னோம் 4 வருஷம் சொன்னோமா, அப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 4 வருஷத்தில் இப்போ ஃபஸ்ட் இயர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மாதம் வந்து உங்களுக்கு 30,000 சம்பளம். அப்போ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 சம்பளம். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 33, தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 36,500, ஃபோர்த் இயரில் கடைசியாக நீங்கள் வரப்போ 40,000 கொடுப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மந்த்லி அவங்க வந்து பேசி வச்சிருக்கிறது பேக்கேஜ். ஆனால் உங்கள் கைக்கு வர்றது எவ்வளோ சேலரி? அப்போ உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மாதம் வந்து 21,000 வரும். எப்போ? ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாக மாதம் 21,000 வரும். செகண்ட் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100. அடுத்து 3வது வருஷத்துக்கு 25,500. லாஸ்ட் ஃபைனல் இயரில் வந்து 28,000 வரும். அப்போ மாதம் நம்மளுக்கு இதான் வரும். சரி, அப்போ மீதி இருக்க அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா இதை வந்து 9,000 அவங்க வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க கடைசியாக அவங்களுக்கு கொடுக்குறக்காண்டி. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதேக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை அவங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க கடைசியாக. ஸோ அப்படி மொத்தமாக கால்குலேட் பண்ணுறப்ப 4 வருஷத்துக்கு சேர்த்து 5.202 lakhs வருது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 5.02 lakhs வருது. ஸோ இங்கே ஒரு 5.02 lakhs, இங்கே ஒரு 5.02 lakhs. இது வந்து நீங்கள் உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிச்சது. இது வந்து அவங்க கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதுலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10.04 lakhs உங்களுக்கு கொடுக்குறாங்க. கடைசியாக நீங்கள் 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறப்ப உங்களுக்கு பல்காக 10.04 lakhs வருவாங்க. சரி, இதுதான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்போ அரௌண்ட் ஒரு 12 lakhs கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கடைசியாக நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். 4 வருஷம் நம்ம முடிச்சுட்டு போகிறப்ப நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 18 வயசு 20 வயசில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு 24 வயசில் நீங்கள் வந்து அக்னி 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ்க்கு வந்து அவங்க வந்து பல்காக ஒரு 12 லட்ச ரூபா அப்படின்றது நம்மளுக்கு வருது. சரி, ஓகே. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஒரு கேட்டகரிக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு ஆள் வந்து 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஒரு 2 கேட்டகரி அப்ளை பண்ணோம்னா 250 + 250 500 கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீஸ் கன்செஷன்லாம் இருக்காது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி வந்து எந்த கன்செஷன் இருக்காது, எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ ஒரு இதுக்கு 250 ரூபா, 2 நம்ம கேட்டகரி அப்ளை பண்ணுறோம்னா 500 ரூபாய்க்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேஸாக நடக்கும். இப்போ phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேஸாக நடக்கும். இந்த phase 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எல்லாமே ரிட்டன் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஓஎம்ஆர் ஷேடிங்லாம் கிடையாது, சிபிடி தான். கம்ப்யூட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ இருக்கும், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாமே என்னது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம் இருக்கும். இப்போ நம்ம 2 கேட்டகரி அப்ளை பண்ணோமா, 2 கேட்டகரிக்கு நம்ம தனித்தனியாக 2 டைம் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இது அவங்க ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணலை. இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து வெறும் மார்க்கிங் ஸ்கீமை அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் இந்த பாயிண்ட்டை பாருங்களேன், ஆன்லைன் டெஸ்ட் வில் பி அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்ப இப்போ வந்து நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஜென்ரல் டியூட்டி அப்ளை பண்ணுறீங்களா, டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறீங்களா, அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் 1 ஹவரில் இருக்கும். அப்படி இல்லாட்டி 100 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தனியாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு 50 கொஸ்டின் இல்லை 100 கொஸ்டின் நீங்கள் எது எடுத்தாலுமே காமனான சிலபஸ் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதில் சயின்ஸ் வந்து ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னு பொதுவாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், இப்போ டெக்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷனில் பர்டிகுலர் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அது 1 மார்க்கா 2 மார்க்கா 4 மார்க்கான்றதை மென்ஷன் பண்ணலை. நில் மார்க் ஃபார் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ், அப்போ நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ்க்கு எந்த மார்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் கொஸ்டின்ஸ் இஃப் அட்டெம்ப்டட் வில் பி கன்சிடர்ட் ஃபார் எவாலுவேஷன். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து நாங்கள் அட்டன் பண்ண கணக்கில் தான் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் மார்க்கிங்கை பற்றி நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நோட்டிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் மார்க் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணலை. இப்போ சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எதுக்கு டைப்பிங் டெஸ்ட் ஃபார் அக்னிவேர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சும்மா டைப் ரைட்டிங் தான். டைப் ரைட்டிங் என்ன பண்ணால் 30 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 30 வேர்ட்ஸ் பர் மினிட் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, ஒன்லி எலிஜிபிள் தான். ஸோ அது எலிஜிபிள் தான். ஸோ phase 1 முடிச்சுட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அது குவாலிஃபை ஆனீங்கன்னா phase 2 வரும் உங்களுக்கு. ஸோ phase 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ஃபிசிக்கல்ஸ் அப்படின்றத phase 2க்கு இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டெலாம் நீங்கள் என்ன வச்சுருக்கணும், ஃபோட்டோகிராஃபர்லாம் ஒரு 20 காப்பி எடுத்து வச்சுக்கணும். சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்க, 10th 12th ஸோ என்னன்றதை நீங்கள் 8th அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமிசைல் சர்டிஃபிகேட் நம்ம பார்த்தோம்ல, எந்த இப்போ திருச்சி ரீஜியன்னா அந்த திருச்சியை சுற்றியில் ஒரு ஊர்களெலாம் கொடுத்துருந்தாங்களா, அதுலேருந்து நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலிஜியன் சர்டிஃபிகேட்டு, ஸோ போலீஸ் கேரக்டர் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து phase 2ல் தான் உங்களுக்கு போகிறப்ப தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நிறையா கொடுத்துருக்காங்களேன்னு எதுவும் நினைக்க வேணாம். என்சிசி வச்சுருக்கீங்களா, என்சிசி சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ அடுத்து வந்து ரெக்ரூட்மெண்ட் ரேலி அப்படின்றது தான் நம்மளுக்கு phase 2ல் இருக்கும். ஸோ phase 2ல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. Group 1, Group 2, Group 4, Group 3, Group 4னு. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் நீங்கள் ஓடணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் 1600 மீட்டர் ஓடணும். ஸோ இந்த 1600 மீட்டரை நீங்கள் வந்து 5 நிமிஷம் 30 செகண்டில் ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் எவ்வளோ தராங்கன்னா 60 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்த 5.5 நிமிஷத்தில் ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் எவ்வளவு,
60 மார்க். இதை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 5 நிமிஷம் 31 செகண்ட்லேருந்து 5 நிமிஷம் 45 செகண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 48 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா 24 மார்க், இதுக்கு 36 மார்க். ஸோ நீங்கள் டைம் கூட நம்மளுக்கு என்னது மார்க் குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ மேக்ஸிமமாக இந்த டயத்துக்குள்ளே ஓட பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக வரும் உங்களுக்கு. இது முடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீமில் புல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புல்லப்ஸ் நீங்கள் 10 புல்லப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்கு. இல்லை நீங்கள் 9 தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 33, 8னா 27ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை புல்லப்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல மார்க்ஸ். ஸோ அடுத்து வந்து 9 ஃபீட் டிச் இருக்கும். ஸோ அதையும் ஜிக்ஸாக் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து குவாலிஃபைங் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது, இது வந்து குவாலிஃபைங் தான், இது பாஸ் ஆனால் போதும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டைமிங் அந்த இதெல்லாம் மார்க்லாம் கிடையாது இதுக்கு. அடுத்து கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் அக்னிவேர் டெக்னிக்கலும் சரி ஸ்டோர் கிளர்க்கும் சரி டெக்னிக்கல் நீட் டு பி குவாலிஃபை இன் ஆல் டெஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம வந்து என்ன பார்த்தோம், ரன்னிங் பார்த்தோம், அப்புறம் வந்து புல்லப்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து 9 மீட்டர் டிச் பார்த்தோம், அப்புறம் வந்து ஜிக்ஜாக் பேலன்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே அவங்க வந்து குவாலிஃபை ஆன போனோம். அவங்களுக்கு வந்து தனியாக மார்க்கிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து வெறும் குவாலிஃபை தான், எல்லாமே குவாலிஃபைங் தான் அவங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி மற்றதான் சொன்ன மாதிரி தான். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் தான் ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஐ சைட் கரெக்டாக இருக்கா, ஸோ அவங்க கொடுத்துருக்க எல்லா எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா, ஐ சைட்லாம் 6/6 இருக்கானலாம் கன்ஃபார்மாக பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முன்னாடியே போய் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வர்றது நல்லது நம்மளுக்கு. ஸோ ஓகே, நம்ம டைப்பிங் பார்த்தோம்ல. ஸோ டைப்பிங் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வருவோம், சதர்ன் ரீஜனில் தானே வருவோம். அப்போ சவுத்தில் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதாக இருக்குது. சவுத்தில் நம்ம என்னது, சவுத்தில் 3 வந்துச்சா, ஆந்திரா வந்துச்சு, தமிழ்நாடு வந்துச்சு, தெலுங்கானா வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து திருச்சி ரீஜன்ஸ் பார்க்குறப்ப சவுத்தில் தமிழ்நாட்டில் எங்கே போட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம். ஸோ இந்த ரீஜன் எல்லாமே என்னது, இங்கே எல்லாமே டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். ஸோ டைப்பிங் டெஸ்ட் நம்மளுக்கு யாரெல்லாம் டைப்பிங் டெஸ்ட் எழுதணுமோ அவங்க எல்லாமே இந்த இதுக்குள்ளே போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் போர்டு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் போர்ட்ஸ், எஜுகேஷன் போர்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னது தமிழ்நாடு தான் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டேட் போர்டு தான் வரும் கண்டிப்பாக. சென்னைன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் 2 இருக்கும். தமிழ்நாடுக்கு வந்து இதுதான் வரும், வேறு எதுவும் கொடுக்கல அவங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம மொத்தமாக என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த எக்ஸாம் பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.